மூக்கு மூக்கு நீளமாய் மூக்கு கிரியை போன்று எடுப்பாய் நீளமாய் மூக்கு மூக்கு எடுப்பாய் மூக்கு. கிளம்பு பேச்ச கேட்டது தப்பா போச்சு. சிவப்புன்றது கருப்பு போல இன்னொரு நிறம் தான் நினைச்சது தப்பா போச்சுல. நீளமான மூக்கும் இன்னொரு வகை தான் நம்பி இருந்தது தப்பா போச்சு. நீல மூக்கும் சிவப்பு தோலும் இல்ல சிவப்பு தோலும் நீல மூக்கும். அழகுன்றது நமக்கு தெரியாம போச்சு. ஐயோ நமக்கு தெரியாம போச்சு. தப்பா மூக்கு நம்ம கிட்ட இருக்க, கருப்பு தோடு நம்ம கிட்ட இருக்க. என்ன செய்யுது என்ன செய்யுது என்ன செய்யுது? ஒண்ணுமே எனக்கு புரியல. கால்கள் தானா அவங்களை நோக்கி போகுது. கண்ணின் உண்மைகள் மூட மறுக்குது. வாய்கள் அலற திறக்குது. கைகளை கட்டி அமர செய்யுது. என்ன கேட்பது? கேட்பது சிகப்புடல்காரரே சிகப்புடல்காரரே, மலரை காட்டிலும் பெண்ணை காட்டிலும் குழந்தையை காட்டிலும் இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அதுதான் எப்படி? அதிலே வியப்பேதும் இல்லை. நாங்கள் கலப்புடன் கூடிய சத்திரியர்கள், அதனினும் இழிந்த வைசியரும் இல்லை. தூய பிராமணர் சிறப்பாகவே இருக்கிறார். நாங்கள் கேட்ட அத்தனை மொழிகளை காட்டிலும் உங்கள் மொழி ஏன் இப்படி இனிக்கிறது? தேவ மொழிகள் அப்படித்தான் இருக்கும். ஆமா, தேவ மொழி. இறைவன் வந்து மண்ணின் மேலே பேசிய மொழி. நாங்கள் பாடும் வேத ஸ்லோகம் அளித்த மொழி. வேதமா? இது அந்த கிழவன் சொன்ன வேதமா? அந்த கிழவன் ஆயுத முன்னில சொன்னான். இது இப்படி இனிக்குது. அர்த்தம் சொன்னா அர்த்தம் அர்த்தம் அர்த்தம். வேதத்திற்கு அர்த்தம் சொல்கிற அறிவு இங்கு யாருக்கும் இல்லை. தவமொழி மட்டுமே அதனை விளக்கிட முடியும். அப்படியே சொன்னாலும் அதனை விளக்கிக் கொள்ள உங்களால் முடியாது. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் தோல்ல அந்த சிவப்பு இல்லையே. மூக்கு நீளமா இல்லையே. புரியுற அளவுக்காவது சொல்லக்கூடாதா? தோல்ல சிகப்பு இருக்கிற அளவுக்கு, முகத்துல மூக்கு இருக்கிற அளவுக்கு சொல்கிறோம் கவலைப்படாதீர்கள். வேதத்திலேயே ஆதியில் வந்தது ரிக் வேதம். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதிலே 10வது மண்டலம் புருஷ சுத்தம். அதுதான் எம்மை உம்மை ஏன் இந்த 7 லோகங்களை எல்லாம் மாட்டி வைத்தது. கருப்பா இருந்தா எமக்கு புரியுமா? மூக்கு சப்பையா இருந்தா எங்களுக்கு விளங்குமா? புரியும், விளங்கும். நீங்கள் பயத்துடன் பக்தியுடன் கேட்டீர்களா?
यत्पुरुषं व्यदधु सतिधाव्यकल्पयन् मुखं किमस्यतौ बाहु तारुपारामुच्येते அந்த புருஷனின் மனதிலிருந்து சந்திரன் தோன்றியது, கண்களிலிருந்து சூரியன், முகத்திலிருந்து இந்திரன், அக்னி. அவர் மூச்சில் இருந்து வாயு பகவான், கொப்பூலிலிருந்து இந்த வான்வெளி வந்தது, பாதங்களில் இருந்து பூமி தலையிலிருந்து சொர்க்கம் பிறந்தது. எல்லா உலகமும் பிறக்கலாய். எல்லா உலகமும் பிறக்கலாயின. आदीदन्तरिक्षं तीक्ष्णोद्योत्समवर्तता पद्यां भूमिर्विनश्रोत्रात् तथा लोकगुम् अकल्पयन् முகத்திலிருந்து பிராமணர் தோன்றி, கைகளிலிருந்து சத்திரியர், துடையிலிருந்து வந்தவர் வைசியர், பாதங்களில் இருந்து பிறந்தவர் சூத்திரர். பாதங்களிலிருந்து பிறந்தவர் சூத்திரன். பாதத்துல இருந்து யாராவது பிறக்க முடியுமா? உண்மைதானா அது? நம்ப முடியலையே. இல்ல இல்ல, இது சரிதான். ஒருவேளை அந்த கிழவன் சொன்ன ஆபத்து இதுதானா? அந்த கிழவன் சொன்ன ஆபத்து இதுதான், இதேதான். கவனிங்கள், கவனிச்சிடல் வேண்டாம். இது மட்டுமல்ல, இன்னும் பல கதைகள் எங்கள் கைவசம் இருக்கு. கதையா? ஆம், கதை, சாகச கதைகள், நீதி கதைகள், பக்தி கதைகள், கடவுள் பூமிக்கு வந்திறங்கிய கட்டுக்கதைகள் முதற்கொண்டு எல்லாம் எங்கள் கைவசம் இருக்கு. ஒன்றாய் சொல்கிறோம். கடவுள் கதை என்றதும் சுவையற்று இருக்கும் என்று எண்ணிவிடாது. கடவுள் கதை என்றதும் சுவையற்று என்று எண்ணிவிடாதீர்கள். அதிலே வீரம் உண்டு, வஞ்சனை உண்டு, பெண்கள் உண்டு, சரசம் உண்டு, சந்தாபம் உண்டு. வாய்மொழி மரபிலிருந்து வந்தவங்க, கதையை கேட்டு வளர்ந்தவங்க. அதனாலதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆவலா இருக்கு. அதுக்கு முன்னால நாங்க எங்க இருந்து வந்தவங்க அதை சொல்லு. நாங்க பாதத்தில் இருந்து பிறந்தவங்க என்பது சரிதானே? நாங்க சூத்திரன்றது சரிதானே? கப்ப மூக்கு கருப்பு தோளுடைய நாங்க சூத்திரர் என்பது சரிதானே? சூத்திரர் என்பது சரிதானே? சூத்திரரானோ கருப்பு தோளால சரிதானே? சூத்திரரானோ தப்ப மூக்கால சரிதானே? சூத்திரரானோ சரிதானே? சூத்திரர் என்பது சரிதானே? சூத்திரர் என்பது சரிதானே? சூத்திரர் என்பது சூத்திரர் என்பதால் கலங்க வேண்டாம். கடவுளுக்கு தூர சென்று விட்டோம், வருந்த வேண்டாம். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் பிராமணராகிய நாங்கள் இருக்கிறோம். கவலை வேண்டாம். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் பிராமணராகிய நாங்கள் இருக்கிறோம், கவலை வேண்டாம். நாம சூத்திரன். சக்தி பிடிச்சால வச்சுக்க, சட்டியில சாப்பிட்ட வச்சுக்க, இத்தனை அடிமைகளை வைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நானும் சூத்திரன்.
உலகம் வாய், சட்டி, சாட்டை, அடிமை என்பதெல்லாம் கடவுளுக்கு முன்பு ஒன்றுமே இல்லை. வசதிகள் வேறு, பிறப்பு வேறு. வசதிகள் மாறலாம், பிறப்பு இன்று உன் கையில் இருக்கும் சாட்டை நாளை அடிமையின் கைக்கு மாறலாம். ஆனால் பிறப்பு நீ விரும்பினார் போல் வேறொரு தாய்க்கு பிறக்க முடியுமா? பிறந்தால் இறந்ததுதானே. நீயும் பாதம் நாங்களும் பாதம், எல்லாரும் ஒரே இடத்துல தான் பிறந்து இருக்கோம். புரியுதா? இன்னும் எதுக்கு உன் கையில அந்த சாட்டை? நீ ஏன் தூக்கி வீசுறியா இல்ல நான் தூக்கி வீசட்டுமா? எங்க டேக்கா வசதி பிராமணர் முன்னாடி சாட்டையாவது அடிமையாவது. சாட்டைக்கும் வசதிக்கும் மரியாதை இல்லாம போகலாம், ஆனா மூளை உள்ளவனாக எனக்கு நம்ம கருப்பர்கள்ல நானே வசத்தி. பிராமணர்கள் வசத்தி வசத்தி, அதுல யாதொரு சந்தேகமும் இல்ல. ஆனா பிராமணர்கள் கீழே சூத்திர வர்க்கத்துல நானே வசத்தி. என்னது 1 2 3 4 5 4 பிரிவு போதாதுன்னு இன்னும் பிரிவா? பிரிவுகள் சகஜம். எங்களே எடுங்கள். ரிக்வேத காலத்தில் 7ஆக இன்று 17 பிரிவாக ஆகும். இவைகள் காலத்தின் விதிகள், யாரால தான் மாற்ற முடியும்? ஒரே வர்ணத்தில் கூட பிரிவுகள் சகஜம். ஒரே வர்ணத்தில் கூட பிரிவுகள் சகஜம். பாத்தீங்களா? பாத்தீங்களா? பிராமணரே சொல்லிவிட்டாங்க நமக்குள்ள பிரிவுகள் சகஜம்னு. சூத்திர வர்க்கத்துல நானே வசதி. இல்ல இல்ல இல்ல, நான் தான் வசதி. நான் தான் வசதி. நான் தான் வசதி. எப்படி? நான் தான் மாநிலம், அப்ப நான் தான் வசதி. ஏ இல்ல இல்ல இல்ல, இங்க பார், நான் தான் மாநிலம், அதனால நான் தான் வசதி. உன்னை விட நான் தான் மாநிலம், அதனால நான் தான் வசதி. ஏய், நான் தான் வசதி. டேய், எதுக்குடா மூக்கு நீளமா இருக்கு? நான் தான் ஆமாடா, நீ உன் கூட பிறந்தவங்க, உன் மூளை பிறக்க போறவங்க எல்லாருமே உன் சந்ததிடா. என் சந்ததியை காப்பாற்றணும். எங்க என்ன என் சந்ததியை வசத்தணும். ஏய், உன் சந்ததி அசிங்கமானதுடா. ஏய், ஓ சந்ததி ஈனமானதா. ஏய், உன் சந்ததி கேவலமானதுடா. முகரே பாரு, தீண்டத்தகாத சந்ததிடா உன்னுது. நாம பிராமணனை நோக்கி உயர போறோம். இனிமே இவங்க யாரையும் நாம தீண்ட கூடாது. புரியுதா? புரியுதுங்க. கர்ப்பமா இருக்கிற நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கு உடனடியா வசதி சாயத்தை பூசணும். ஏய், நாம வசதின்றத நாம குழந்தைங்க கூட மறக்காம இருக்கணும். ஓஹோ, அப்படியா? நம்ம குழந்தைய வெளியே விளையாடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கணும். ஏன்னா தீட்டு ஒட்டிக்கல. ஏய்,
யாரா திட்டு? நீதாடா திட்டு. கம்முனு நில்லுடா. யாரை பத்தி பேசுற? ஏய், பேசி பயன் இல்ல, சண்டை போட்டே ஆகணும். பிராமணருக்கு அடுத்தது சூத்திரர்ல வசதி யாருன்னு வாங்கடா பாக்கலாம். இனிமே இந்த பூமியில தான் பிரச்சனை, ஜாதியை வச்சுதான் பிரச்சனை. ஜாதிதான் இருக்குது, ஜாதிதான் இருக்குது இந்த நாட்டில. ஆயிரத்தில் இருப்பது பரம்பொருள் இல்ல, ஜாதிதான். நட்புல ஜாதி, காதல்ல ஜாதி, கல்யாணத்துல ஜாதி, ஐயா பள்ளியில ஜாதி, ஆட்சியில ஜாதி, அதிகாரத்துல ஜாதி, உலகத்துல ஜாதி. அட இதை விட சுடுகாட்டில் ஜாதி பார்க்கிறா. இந்த நாட்டுல ஆயிரம் ஆண்டுகளா ஜாதி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே வராதா? மனிதனே நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்காதா? என்னுடைய பெயர் ஆரா அஜித். ராகுல். வெற்றிவேல். ரயான் கார்த்திக். சத்யராகவன் நந்தகுமார். தீபக். ரமேஷ் பாரதி. ரியாழனே சுந்தரமூர்த்தி. விஜயராமன். சந்துரு. ஹிதேஷ் சுல்தானியா. நாடகத்துக்கு வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்த்திக், ரேயான் அண்ட் ரியாலினி. செகண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு, தீபக். பாட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் கொடுத்தது மஞ்சுளா.